நம்ம ஒவ்வொரு டேபிள்ல இருக்கிறது ஒரு வீடியோ கேமரா பதிவு செய்யப்பட்டது. அது வீடியோ கேமரா மட்டும் இல்லை, அதில் வெப்காஸ்டிங் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு டேபிளில் நடந்த கவுண்டிங் ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்க பதிவான வாக்கு கரெக்டாக டோட்டலிங் நடக்குது. அதுக்கு ஒரு மைக்ரோ அப்சர்வர், ஒரு வீடியோகிராஃபரும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அது இல்லாமல் ஒரு ஆரோ டேபிளில் ஒரு கம்ப்யூட்டர், ஆரோ டேபிளில் ஒரு வீடியோகிராஃபிங், ஒரு வெப்காஸ்டிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அனைத்து டேபிள் மொத்தம் 3236 டேபிளில் ஒரு வெப்காஸ்டிங் மூலமாக அங்கே நடக்கிறது ஒவ்வொரு வேலை இன்டர்நெட்ல ஆகிட்டு இருக்குது. மழைனால நமக்கு எந்த இடத்துல எந்த சென்டர்லும் பாதிப்பு ஏற்படல. இங்கேயும் தண்ணி தங்கல. இறுதி முடிவு 11 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்குள்ள அனைத்து தொகுதிகளுக்கு இறுதி முடிவு தெரிய வரும். வெப்சைட்ல ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்சவுடன் 5 நிமிஷத்துக்குள்ள வெப்சைட்ல அப்டேட் செய்யப்படும். வெப்சைட்ல கூட பார்க்கலாம். நம்ம கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கிறது ஒவ்வொரு டேபிள்ல இருக்கிறது வாக்கு பதிவானது அங்கே கம்ப்யூட்டர்ல பதிவாயிட்டு இருக்கு. இன்டர்நெட்ல வெப்காஸ்டிங் மூலமாக அது கூட இங்க பார்த்துக்கலாம். இல்ல, வெப்காஸ்டிங் ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நடந்தது. அதே போல் இங்க நடைபெற இருக்குது. இது வரைக்கும் போஸ்டல் ஓட்ல 8 மணி ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் அந்த ஃபீட்பேக் என்ன இன்னும் சில நேரத்தில் கம்ப்யூட்டர்ல பதிவு செய்யப்படும். தேங்க்யூ.